Okay guys, day 7 already பாத்தீங்கன்னா day 1, day 2, day 3, day 4, day 5, day 6 லாம் போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தா லாஸ்ட்ல வீடியோ எண்டு கார்டில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஐ பட்டனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதோட கண்டினியூட்டி தான் இது. ஓகேங்களா, இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோர் தென் வீடியோ போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம டே 7 நான் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டே 7ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷார்ட் ஃபுல் ஷார்ட். ஓகேங்களா, ஷார்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த போர்டு வந்து ஷார்ட்ல இருக்கா ஷார்ட்ல இல்லையா இல்ல நல்லா இருக்கா எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு மல்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா மல்டிமீட்டர் இருந்தால் தான் உங்களால செக் பண்ண முடியும். ஸோ மல்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீட்டருக்கு வந்து என்ன இருக்கும், டிஸ்பிளே கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நோப் ஒன்று தந்திருப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிளாக். ஓகேங்களா, இதுல பிளாக்ன்றது என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ன்றது என்ன சொல்லுவாங்க, பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு காமனாவே தெரிஞ்ச ஒன்று. கரெக்டா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பிளாக் எடுத்துக்கங்க. பிளாக் நோபை நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த கிரவுண்டை வந்து எதனா ஒரு கிரவுண்ட்ல வந்து நம்ம டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இங்க நீங்க டச் பண்ற மாதிரி வைக்கலாம், இல்ல ஷீல்டு மேல டச் பண்ற மாதிரி வைக்கலாம். எதனா ஒரு இடத்துல கிரவுண்ட்ல வந்து வச்சிருங்க, டச் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, உங்களுக்கு இங்க வச்சா கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க வைக்கிறேன். ஓகேங்களா, இங்க வச்சுனா உங்களுக்கு கரெக்டா புரியும் அதுக்காக. ஓகேங்களா, இந்த இடத்துல வச்சிடும், அப்பதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். ஓகே, இது வந்து பிளாக் நோப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிளாக் நோப் அதை நான் எங்க வச்சிருக்கேன், எதனா ஒரு கிரவுண்ட்ல வச்சுக்கீங்கன்னா இந்த ஷீல்டு மேல கூட நீங்க வச்சுக்கலாம். ஷீல்டு இருந்துச்சுன்னா கூட ஷீல்டு மேல வச்சிடலாம். ஓகேங்களா, அப்படின்னா இந்த பின் ஷீல்டு இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட் தான் சொல்லுவாங்க. இல்ல நீங்க எந்த லேயர்ல வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, கிரவுண்டு. அதுக்கப்புறம் பிளஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிளஸ்ன்றதை நம்ம எதுல குறிப்போம்னு பாத்தீங்கன்னா ரெட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, ஸோ ரெட் நோப் எடுத்துக்கங்க. அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட மல்டிமீட்டர்ல எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஒன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டா, ஒன் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னு வேல்யூ காமிக்கணும். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீப் சவுண்டோட வேல்யூ வந்து காமிக்கும். 0 இல்ல 2 இல்ல 5 சம்திங் எதனா ஒரு வேல்யூ காமிக்கும் பீப் சவுண்டோட. அப்படி கேட்டுச்சு அப்படின்னா போர்டு வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நீங்க பிளஸ் அதை ரெட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1 அப்படின்னு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பீப் சவுண்ட்ல உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா, நல்லா வச்சுங்க, வேல்யூ வந்து 1ன்னு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பீப் சவுண்ட் வந்து கேட்கும். அப்படி கேட்குது அப்படின்னா ஓகே தான். ஓகேங்களா, இன்னொரு சைடும் நம்ம செக் பண்ணணும். ஒன் சைடை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்லிட முடியாது, இது வந்து நல்லா இருக்கு இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ நம்ம செக் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒன் சைடு வந்து உங்களுக்கு என்ன கேட்கணும் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு காமிக்கும். இன்னொரு சைடு வந்து பீப் சவுண்ட் வந்து கேட்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் போட்டுடலாம். ஓகே, ஒன் சைடு வந்து பீப் சவுண்ட் அப்படின்னு கேட்கும், இன்னொரு சைடு 1ன்னு காமிக்கும். ஸோ இந்த சைடில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து 1 காமிக்குதா பீப் காமிக்குதான்னு பாருங்க. ஓகேங்களா, இங்க 1 காமிக்குது அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு பீப் சவுண்டோட 0 அப்படின்னு காமிக்கணும், இல்ல 05 பீப் சவுண்ட் கேட்கணும். ஓகேங்களா, ஒன் சைடு வேல்யூ 1ன்னு காமிச்சுன்னா இன்னொரு சைடு பீப் சவுண்ட் வந்து கேட்கணும். இல்ல எனக்கு இந்த சைட்ல பீப் சவுண்ட் கேக்குது அப்படின்னா இந்த சைட்ல நீங்க இந்த ரெட் எடுத்துட்டு வந்து வைக்கும் போது உங்களுக்கு 1 காமிக்கணும். ஓகேங்களா, இந்த சைடு பீப் கேட்டுச்சுன்னா இந்த சைடு 1 கேட்கணும். இல்ல இந்த சைட்ல எனக்கு 1 காமிக்குது அப்படின்னா இந்த சைட்ல பீப் கேட்கணும். ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி காமிக்காது. இந்த சைடும் 1 காமிக்குது, இந்த சைடும் 1 காமிக்குது, அந்த மாதிரி காமிக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரி காமிக்காத நான் சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகேங்களா, ஒன் சைடு 1ன்னு காமிக்கணும், இன்னொரு சைடு பீப் சவுண்ட் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இங்க பீப் சவுண்ட் கேட்கணும், அப்படி இல்லைன்னா இங்க 1ன்னு காமிக்கணும். ஓகேங்களா, இதான் ப்ரொசீஜர். இது வந்து ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி காமிச்சா ஒன் சைடு எனக்கு வந்து வேல்யூ 1ன்னு காமிக்குது, இன்னொரு சைடு செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து பீப் சவுண்டோட காமிக்குது அப்படின்னா அது நல்ல போர்டு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் மாத்தி கூட வைப்பீங்க. கரெக்டா, நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், என்னன்னா ஒன் சைடு உங்களுக்கு 1 காமிக்கணும், இன்னொரு சைடு நீங்க எந்த சைடு வேணாலும் வைங்க. இந்த சைடு வைக்கிறீங்களோ இந்த சைடு வைக்கிறீங்களோ எப்படி வேணாலும் வைங்க. ஒன் சைடு வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 1 காமிக்கணும், இன்னொரு சைடு 0 காமிக்கணும். இல்ல இந்த சைடு 0 காமிக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து 1 காமிக்கணும். ஓகேங்களா, 0 காமிக்கிறது வெறும் 0 மட்டும் காமிக்காது, பீப் சவுண்டோட 0.5 இல்ல 0.6 இல்ல சம் வேல்யூ காமிச்சிட்டு பீப் சவுண்ட் வந்து கேட்கும். அப்படி காமிச்சுன்னா போர்டு வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த நடு இதுவை நீங்க வந்து கண்டுக்க வேணாம். ஓகேங்களா, இப்ப அடுத்தது எடுக்கலாம். இது வந்து நல்லா இருக்கிற போர்டுக்கு. ஓகேங்களா, ஒன் சைடு என்னது 1 காமிக்கணும், இன்னொரு சைடு பீப் வேல்யூவோட எதனா ஒரு வேல்யூ காமிக்கணும் பீப் சவுண்டோட. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஷார்ட் இதுவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை அடிச்சிடலாமா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இது அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லும் போது புரியும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த சைடில் எடுத்துக்கலாம். இந்த சைடில் காமிக்கும் போது எனக்கு வேல்யூ வந்து 1 காமிக்குது. இந்த ரெட் நோப் இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அந்த சைடில் வைக்கிறேன். ஓகேங்களா, இந்த ரெட் நோபை எடுத்து இந்த சைடில் வைக்கும் போது எனக்கு வேல்யூ வந்து 1 காமிக்குது. இது வேற போர்டுன்னு எடுத்துக்கலாம், எனக்கு 1 காமிக்குது. இந்த நோபை எடுத்து நான் இன்னொரு இடத்துல வைக்கிறேன். அதாவது ஓகே,
இந்த இடத்துல வைக்கலாம். இந்த இடத்துல வைக்கும் போது எனக்கு வேல்யூ வந்து எவ்வளவு காமிக்குதுன்னா 2000 1500 அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா ஆஃப் ஷாட்னு அர்த்தம். ஒன் சைடு 1 காமிக்குது, இன்னொரு சைடு வந்து எனக்கு 1000க்கு மேல காமிக்குது அப்படின்னா அது ஆஃப் ஷாட்னு சொல்லுவாங்க. ஜி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா இருக்கிற போர்டு அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்கலாம். கரெக்டா நான் என்ன சொன்னேன், 0 அப்படின்னு உங்களுக்கு 0 காமிக்கும். அப்படின்னா 0ல இருந்து ஒரு 100க்குள்ள காமிச்சுன்னா ஓகே. அதாவது 150 100 காமிச்சா ஓகே தான். ஓகேங்களா, உங்களுக்கு பீப் சவுண்டோட வேல்யூ வந்து 100க்குள்ள காமிக்குது அப்படின்னா போர்டு வந்து நல்லா இருக்கு. 100 விட்டு தாண்டுது அப்படின்னா போர்டு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஆஃப் ஷாட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒன் சைடு வேல்யூ 1ன்னு காமிக்குது, இன்னொரு சைடு வைக்கும் போது எனக்கு 1000க்கு மேல வேல்யூ வந்து காமிக்குது அப்படின்னா அந்த போர்டு வந்து ஆஃப் ஷாட். நல்லா இருக்கிற போர்டு எப்படி காமிக்கும், நல்லா இருக்கு குட் கண்டிஷன்ல இருக்கிற போர்டு எப்பவுமே ஒன் சைடு 1, இன்னொரு சைடு வந்து பீப் சவுண்டோட 100க்குள்ள வேல்யூ வந்து காமிக்கும். ஓகேங்களா, ஆஃப் ஷாட் இருக்கிற போன் என்ன பண்ணும்னா ஒன் சைடு 1, இன்னொரு சைடு வைக்கும் போது உங்களுக்கு 1000க்கு மேல வேல்யூ காமிக்கும். 1000க்கு மேல வேல்யூ காமிச்சாலே நீங்க ஆஃப் ஷாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்ப அடுத்த போன் எடுத்துக்கலாம். அடுத்த போர்டு எடுத்து நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடும் பீப் சவுண்ட் கேட்கும், இந்த சைடும் பீப் சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு ரெண்டு சைடுமே பீப் சவுண்ட் கேக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல் ஷாட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அகைன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கட்டம் போட்டு சொன்னா இன்னும் எளிமையா புரியும். சோ 2 எடுத்துக்கிறேன். 2 போர்டு என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, ஒன்னு வந்து நல்லா இருக்கிற போர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா குட். ஓகேங்களா, இன்னொன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடுல நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஆஃப் ஷாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப் ஷாட். ஓகேங்களா, இந்த சைடுல ஒன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஃபுல் ஷாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு குட் எப்பவுமே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சைடு. ஓகேங்களா, ஒன் சைடு என்ன காமிக்கணும், வேல்யூ 1, வேல்யூ வந்து சாரி வேல்யூ 1ன்னு காமிக்கணும். அனதர் சைடு என்ன காமிக்கணும், வேல்யூ பீப் சவுண்டோட உங்களுக்கு. ஓகேங்களா, பீப் சவுண்ட் கேட்கும். பீப் சவுண்ட் பிளஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ 100க்குள்ள எதனா ஒரு வேல்யூ வந்து காமிக்கும். ஒரு 15 சம்திங் எதனா ஒரு வேல்யூ 100க்குள்ள காமிக்கும். அப்படி காமிச்சது அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது வந்து நல்லா இருக்கு அந்த போர்டு. இதுவே ஆஃப் ஷாட்டா இருந்துச்சுன்னா எப்படி காமிக்கும் அப்படின்னா ஒன் சைடு 1, அதாவது இந்த 1. ஓகேங்களா, 1 அனதர் சைடுனா அடுத்த பின். ஓகேங்களா, நான் இந்த ரெட் நோப்பை எடுத்து ஒன் சைடுல வைக்கும் போது எனக்கு 1 காமிக்குது, இன்னொரு சைடுல வைக்கும் போது என்ன வேல்யூ காமிக்குது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, அதுதான் அனதர் சைடுன்னு சொல்றேன். அனதர் சைடு வந்து எனக்கு 1000க்கு மேல காமிக்குது. 1000 அபோ அப்படின்னு கொடுக்குறேன். அபோனா அதுக்கு மேல. சோ ஒன் சைடு நான் வைக்கும் போது வேல்யூ 1ன்னு காமிக்குது, இன்னொரு சைடு வைக்கும் போது 1000க்கு மேல எனக்கு வேல்யூ வந்து காமிக்குது அப்படின்னா அது ஆஃப் ஷாட்ல இருக்குன்னு அர்த்தம். ஃபுல் ஷாட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஃபுல் ஷாட் அப்படின்னா டபுள் சைடுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப் சவுண்ட் வந்து கேட்கும். நம்மளுக்கு ஒன் சைடு பீப் சவுண்ட் கேட்கணும் கரெக்டா. ஆனா இந்த ஃபுல் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு என்ன கேட்கும், பீப் சவுண்ட் வந்து கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா போர்டு வந்து ஃபுல் ஷாட்ல இருக்குன்னு அர்த்தம். இதான் ஷார்ட்ஸ். ஓகேங்களா, சோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு போடுறேன். சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃப் ஷாட் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, ஃபுல் ஷாட் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸா இருக்கும். நானும் புதுசா எதாவது தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேற எதனா இது மாதிரி வீடியோஸ் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு குயிக்கா ஆன்சர் பண்ண முடியுதோ அவ்வளவு குயிக்கா ஆன்சர் பண்ண போறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் கோர்ஸ், சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.